வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பீட்ஸ் ஹேண்ட் பேக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு லெதர் பவுச் போடுறதுக்காக வந்தது. அதை நம்ம இத்தனை முறை வந்து அந்த ரெக்ஸின் கிளாத்தில் தான் போட்டிருந்தோம். இந்த முறை வெல்வெட் கிளாத்தில் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு, மேட்சிங்காகவும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க வந்து ஒயிட் கலர் ஒயர், ரெட் கலர் ரோஜா பூ பாசி எடுத்திருக்காங்க. பீட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ போட்டு நம்மளுக்கு ரிட்டன் அனுப்பி பவுச் வைக்கிறதுக்காக கொடுத்தாங்க. நம்ம இப்போ அதுக்கு பவுச் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த பீட்ஸ்க்கு மேட்சாக ரெட் கலர்லேயே போட்டிருக்கோம். அதே சேம் கலர் ஜிப்பும் வச்சுருக்கோம். சன் பிராண்ட் ரன்னர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே தான் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கடைக்கார் சொன்னால் சன் பிராண்ட் தான்மா பெஸ்ட்டு, எல்லாத்தை விட சன் பிராண்டு பெஸ்ட்டுனால நம்ம அதே பிராண்டு ரன்னர் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம நல்ல பொருளாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே காயின் பர்ஸும் வச்சுருக்கோம். இந்த பேக்கோட லென்த் அளவுக்கு அதே அளவுக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு பேக்கெட் வச்சுருக்கோம். இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. அடுத்ததாக பிளாக் கலர் அனுப்பிச்சாங்க. இது வந்து ஆஷ் கலர் ஒயரும் பிளாக் கலர் பீட்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. இது நல்ல பெரிய சைஸாக இருக்குது. இதுக்கும் நம்ம பிளாக் கலர்லேயே வெல்வெட் கிளாத் தான் இது போட்டிருக்கோம். நல்லா பாக்ஸ் டைப்பில் அழகாக போட்டிருக்கோம். இதுக்கும் உள்ளுக்குள்ளே காயின் ஜிப் வச்சுருக்கோம். மேலே டபுள் ரன்னர் லாக் பண்ணுற மாதிரி டபுள் ரன்னர், ஏன்னா இது வந்து பெரிய பேக்குன்றதுனால டபுள் ரன்னர் வச்சுருக்கோம். ஃபினிஷிங் நீட்டாக இருக்குங்க என்கிட்ட. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம ரெகுலராக நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது ரெண்டும் பவுச் போடுறதுக்காக வந்தது. இது பேக்கே போட்டு நமக்கு வந்த ஆர்டர். இது ஏற்கனவே நான் இதே காம்பினேஷனில் ஒரு பேக் போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அவங்க எனக்கு அதே காம்பினேஷனில் வேணும். ஆனால் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த ரெக்ஸின் கிளாத்லேயே ஹேண்டில் வச்சு அனுப்பிச்சோம். இந்த முறை வந்து எனக்கு பீட்ஸ்லேயே ஹேண்டில் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ அதையும் மாற்றி அதே காம்பினேஷனில் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ப்ளூ கலர் வெல்வெட் கிளாத் தான் வச்சுருக்கோம். சரி, இந்த முறை இதை வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வெல்வெட் கிளாத்லேயே பவுச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கும் உள்ளுக்குள்ளே காயின் ஜிப் வச்சுருக்கோம். நம்ம எந்த கலர் எடுக்கிறோமோ அந்த கலர் ஜிப்பு பவுச் எல்லாமே முடிஞ்ச மட்டும் கரெக்ட் மேட்சிங்காக தான் பண்ணுறோம். ஒரு சில கலர்ஸ்லாம் கிடைக்காது, அதுக்கு நியரஸ்ட் கலராக நம்ம போட்டு ரெடி பண்ணி அனுப்புகிறோம். நல்லா பாக்ஸ் டைப்பில் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. இதுக்கு 4 ஸ்கேல் அளவில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கட் ஒயர் எடுத்திருக்கேன். பேஸ் வந்து 4 லைன் பேஸ் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 2 சைடும் 4 ரோ வந்து ப்ளூ கலர் பீட்ஸும் 4 ரோ வந்து பிங்க்கு 4 ப்ளூ, அது மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம அவங்களுக்கு இதே சேம் பேக் தான் அனுப்பிச்சோம். அதையே பார்த்துட்டு இன்னொரு பேக் வேணும்னு கேட்டதால் இப்போ இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வெல்வெட் பவுச் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ரெக்ஸின் அந்த மேட்டி இதில் பண்ணோம். இதுக்கு வந்து வெல்வெட்டில் பண்ணியிருக்கோம். பேக் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது எல்லாமே இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கும் இது மாதிரி பேகு பேஸ்கெட்டுங்க எல்லாமே தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஆனால் எங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இன்றைக்கி கொடுத்துட்டு 2 நாளில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெடி பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 நாளாவது தேவை எங்களுக்கு. ரெடி பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனில் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ்லேயும்
தேவையான கலர் காம்பினேஷனையும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.